இங்க மாற்றம் ஒன்றுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கோம், நம்ம கருத்துக்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகளை சொல்றாங்க, தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க நிலைப்பாடு மாற்றிக்கிறாங்க. ஏன் இந்த நிலை? ஏன் இந்த நிலை? மக்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தோமோ வெற்றி பெற்று வந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும். அதை தவறியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தொழிலாளர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நிச்சயமாக ஒரு நல்ல நாள் வந்து தலைவருடைய ஆட்சி மீண்டும் வந்தால் அந்த ஆட்சி விவசாயிகள் தொழிலாளர்களுக்கான மக்கள் ஆட்சியாக தான் இருக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா கேப்டன் வந்து என்னைக்குமே ஏழைகளின் பங்காளர், தொழிலாளர்களின் பங்காளர், தன்னால் முடிந்த உதவியை இறுதி வரைக்கும் மக்களுக்காக செய்த ஒரு தலைவர் கேப்டன் என்பதை நாம யாரும் மறந்துட முடியாது. இன்னைக்கு பார்த்தா ஒரு 70 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. நான் பாக்குறேன், எப்பல எலக்ட்ரிக்கல் மேல ஏறாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க, ஷாக் அடிச்சு கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கு? இன்னைக்கு எத்தனையோ கோரிக்கைகளை நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தாலும் அதை நிறைவேற்றாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. உறுதியாக இந்த 25 இருந்து 35 வயசுக்கு உட்பட்ட இந்த இளைஞர்கள் கேங்மேன் தொழிலுக்கு நிச்சயமாக எடுத்து படிக்காத இளைஞர்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே வேலையை தர வேண்டும் என்றதை நிச்சயம் நாங்கள் வலியுறுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் உயிர் இழப்புகள் இல்லாத அளவு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கவும், இந்த உயிர் இழந்தவர்களுக்கு உரிய தன்மானமும் உங்க குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பையும் இந்த அரசு நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் முடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறீங்க. மக்களுக்காக ராப்பகல் உழைக்கிற தொழிலாளர்களுக்கு இந்த அவர்களுடைய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை கூட செவிசாய்க்கல என்றால் இந்த அரசு இருந்தால் என்ன, இல்லை என்றால் அதெல்லாம் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு ஒரு அரசு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த அரசு வந்தால் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை உறுதியா செய்யணும். தேர்தலுக்கு முன் ஒரு நிலைப்பாடு, தேர்தலுக்கு பின் ஒரு நிலைப்பாடு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்ற தொழிலாளர்கள் சார்பாக எங்கள் கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். எனவே தொழிலாளர் என்னுடைய சகோதரர்களே, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு ரக்ஷாபந்தன் தெரியுமா? ரக்ஷாபந்தன் என்ன? கையில ராக்கி கட்டி எல்லாரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். இது வடக்கத்தியர்களுடைய விழா இருந்தாலும் என் அன்பு சகோதரர்களாக உங்க அத்தனை பேருக்குமே ரக்ஷாபந்தன் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க அத்தனை பேருக்கும் ஹாப்பி ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உடன்பிறவா சகோதரர்களாகிய உங்களுடைய நியாயமான கோரிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுக்கு துணை நிற்போம். உறுதியாக உங்கள் வாழ்க்கையில ஒளி ஏற்றுவோம் என்று அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவும் உங்களுடைய நியாயமான கோரிக்கை வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி கேப்டனுடைய வார்த்தைகளை உங்கள் வார்த்தைகளாக நான் கூறி உங்களிடமிருந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே குடும்பத்தோடு வந்து பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எதுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் அண்ணியாக